ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்ட் மீண்டும் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு உள்ளாகி இருக்கு. இது எத்தனாவது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்டில் மட்டும் 3வது முறையாக அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ முதல்ல ஆக்சுவலாக இனிஷியலாக 11ஆம் தேதியாக இருந்தது, அப்புறம் 12ஆம் தேதின்னு சொன்னாங்க. இப்போ 13ஆம் தேதி நாளை நைட்டு 11:55 PM வரைக்கும், 13th நவம்பர் 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்களுடைய பாப்அப் ஸ்க்ராலிங்கில் வந்து ஒரு மெசேஜ் மட்டும், லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. 13ஆம் தேதி நைட் 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒருவேளை சாய்ஸஸ் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அண்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் புரியாத புத்தராக இருக்குது. பிகாஸ் ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி தமிழ்நாடு கவுன்சிலிங் மாதிரியே மற்ற மாநிலங்களுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்குமே எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய மாணவர்கள் உங்களுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் விட்டிங்கன்னா அது மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. ஸ்ரே ரவுண்டுடைய ரூல்ஸை பற்றி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். சீட்டு கிடச்சி சேரலைன்னா ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தால் அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுத முடியாது. தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆல் இண்டியா 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் சேரலைன்னா அடுத்த வருஷம் மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ரூல்ஸை பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.